பார்த்து இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆராதனை வேலையை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக ஆண்டவரை துதிக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே ஆதி திருச்சபையில் வீடுகள் தோறும் இல்லங்கள் தோறும் ஆராதனை செய்தார்கள். இன்றைக்கு அந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனையை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக தோப்பு முதல் தெய்வ பிரசனம் இருக்கும்படியாக எந்த விதமான இடையூறுகளும் வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக இந்த தொலைக்காட்சி மூலமாக நேரலையின் மூலமாக பார்க்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடத்தக்கதாக தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக துதி உண்டாகும்படியாக ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, பாடல்களை ஆசீர்வதிக்க, ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே ஆர்ப்பரித்து அங்கு மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்தே போற்றிடுவோம் என்ற பாடல் பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோமாக. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே ஆர்ப்பரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆர்ப்பரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே ஆர்ப்பரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆர்ப்பரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். இம்மட்டு வாழ்வில் உதவி செய்த எவனேசரவரே. இம்மட்டு வாழ்வில் உதவி செய்த எவனேசரவரே. இன்னமும் வாழ்வில் எம்முடன் இருக்கும் இம்மானுவேலவரே.
என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். துன்பம் துயரம் கொள்ளையிடர்கள் எம்மை சூழ்ந்தபோதும், துன்பம் துயரம் கொள்ளையிடர்கள் எம்மை சூழ்ந்தபோதும், ஓங்கிய உயர்த்தார் பாதுகாக்க வல்ல தேவன் அவரே. ஓங்கிய உயர்த்தார் பாதுகாக்க வல்ல தேவன் அவரே. துதிப்போம் நன்றியுடன் கால முழுவது காத்த தேவனை இளைய நிறைவுடனே. சென்ற கால முழுவது காத்த தேவனை இளைய நிறைவுடனே. ஆச்சரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆச்சரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். நல்ல சுகமும் பலனும் தந்து நல்லடி நடத்தினாரே. நல்ல சுகமும் பலனும் தந்து நல்லடி நடத்தினாரே. கூப்பிட்ட வேலை ஜபத்தை கேட்ட நல்ல தேவன் அவரே. கூப்பிட்ட வேலை ஜபத்தை கேட்ட நல்ல தேவன் அவரே. துதிப்போம் நன்றி சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இளைய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் இளைய நிறைவுடனே. ஆதரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆதரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். கலக்கம் நெருக்கம் பிரிவு வந்து தோன்றிடும் வேளைகளில், கலக்கம் நெருக்கம் பிரிவு வந்து தோன்றிடும் வேளையிலே பலப்படுத்தி ஜெயமும் தந்து உரிய பாதையிலே. பலப்படுத்தி ஜெயமும் தந்து உரிய பாதையிலே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவது காத்த தேவனை இளைய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவது காத்த தேவனை இளைய நிறைவுடனே. ஆதரித்து நமக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆதரித்து
என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைந்து போற்றிடுவோம். துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இளைய நிறக்குடனே சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இளைய நிறக்குடனே சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இளைய நிறைவுடனே சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இளைய நிறைவுடனே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்கிறோம் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமாக. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரத்திலே நம்மை தேவ வீட்டினுடைய நன்மையினாலே அவர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே என்ற பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிப்போமாக. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். இவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். இவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். மறுபடியும் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். இவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை தொழுதிட வந்தோ, தூயவரே சுவை. பலிகளை செலுத்திடவே இவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே இவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, தோற்றிரம் தோற்றிரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, தோற்றிரம் தோற்றிரமே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை துதித்திட
திருப்தியாய் நடத்திடுமே. பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே நம்மையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே நம்மையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ. தூயவர் இயேசுவை நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே நம்மையே வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே நம்மையே தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே நம்மையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவையே. தூயவர் இயேசுவையே தூயவர் இயேசுவையே தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோ ஆமென் வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோ ஆமென் ஆமென் தூயவர் இயேசுவையே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை என் அப்பாவுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஆராதனை செலுத்த ஆராதனைக்கு துதி செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தபடியினாலே ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த காலைவேளையில தேவனாகிய கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்து நடத்தினபடியினாலே அவருடைய சமூக நமத்திலே கடந்து வந்திருக்கிறபடியினாலே ஆண்டவரை நாம் உயர்த்தி துதிப்புமாக. ஹல்லேலூயா. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்த தேவ வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம்
ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கேட்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா மாற்றி தேற்றி ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு காரணத்துக்காகவும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அருமையானது காலவெல்லும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய அந்த முதல் பாகத்தை வாசிக்க கேட்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். ஆண்டவர் அந்த உலகத்தில் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக என்ன செய்கிறதா உருவாக்கப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் கூட ஆயுதங்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளிடத்திலே கூட ஆயுதங்கள் இருந்தது. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் கோபத்தின் ஆயுதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் கோபத்தின் ஆயுதங்கள். சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மரண ஆயுதங்கள் எனக்காக ஆயத்தம் பண்ணுகிறது, ஆயத்தம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். மரண ஆயுதம் பாருங்க, கோபத்தின் ஆயுதம், மரண ஆயுதம். நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிப்பீங்க சொன்னால், அங்கே தேவனுடைய வசனம் சொல்கிறது, வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல என்ன செய்யுமா வரும். அப்போ வறுமை என்கிற ஆயுதம், மரணம் என்கிற ஆயுதம், கர்த்தரின் கோபம் என்கிற ஆயுதம், இவைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக வந்தாலும், என ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். நெகேமியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு நெகேமியாவோடு கூட இருந்த சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கையிலே ஆயுதம் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு கையில ஆயுதத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு கையில அவர்கள் வேலை செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது 78ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எப்ராயிம் புத்திரரை குறித்து அங்கே வேதம் சொல்கிறது. அந்த எப்ராயிம் புத்திரர் என்ன செய்தார்களாம்? ஆயுதம் அளித்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே என்ன செய்தார்களாம்? முதுகை காட்டினார்கள். ஆயுதம் இருக்குது, ஆனால் ஆயுதம் அணிந்தவர்கள், ஆயுதத்தை வைத்து கொண்டிருக்கிறவர்கள் முதுகை காட்டினார்கள். வாய்க்கப்படாத ஒரு ஆயுதம். அவர்கள் ஆயுதத்தை வைத்திருந்தும் அந்த ஆயுதம் என்ன செய்ததுன்னு சொன்னால், அவர்களை காப்பாற்ற முடியாமல், அவர்களை வெற்றி கொள்ள முடியாமல், அவர்கள் வெற்றி சிறக்க முடியாமல், அவர்கள் ஜெயிக்க முடியாமல், அவர்கள் என்ன செய்தார்களா? தங்கள் முதுகை காட்டினார்கள்.
மற்றவர்கள் இவர்களை மேற்கொள்ளும்படியாக என்ன செய்தார்கள். இவர்கள் வைத்திருந்த ஆயுதம் இவர்களை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்தாலும் வாய்க்காமல் போக பண்ணுவேன். இப்போ ஆண்டவர் நமக்கு விரோதமாய் எழுப்புகிற இந்த ஆயுதங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் உலகம் முழுவதும் மரணத்தினுடைய ஆயுதங்கள். கொரோனாவினாலே எங்கே பார்த்தாலும் மரணம், வியாதி, கஷ்டம். இந்த கொரோனா வந்ததுனாலே அநேக குடும்பங்களிலே என்ன செய்கிறது? வருமானம் இல்லை, வறுமை, கஷ்டம். இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? இந்த ஆயுதங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? உருவாக்கப்படுகிறது. இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கிறார்கள். கோபத்தின் ஆயுதங்கள். ஆண்டவர் கூட வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரின் கோபத்தின் ஆயுதங்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே கர்த்தருடைய கோபத்தின் ஆயுதங்கள் வந்திருக்கிறது. இந்த கர்த்தருடைய கோபத்தின் ஆயுதங்கள் கூட நம்மை என்ன செய்யாதா? ஒன்றும் செய்யாதபடிக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கோபத்தின் ஆயுதங்கள். ஆண்டவர் இந்த தேசத்தின் மேலே கோபம் வைத்து அவர் சொல்லுகிறார், கொள்ளை நோயை அனுப்பும் பொழுதும் வெட்டுக்கிளிகளை அனுப்பும் பொழுதும் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த கோபத்தின் ஆயுதங்கள், இந்த மரணத்தின் ஆயுதங்கள், இந்த வறுமையின் ஆயுதங்கள், இவைகள் எல்லாம் நம்மை தொடாமல், நம்முடைய குடும்பத்தை தொடாமல், நம்முடைய வாழ்க்கையை தொடாமல், நம்முடைய ஊழியங்களை என்ன செய்ய தொடாமல், நம்முடைய ஊழியங்களை அழித்து போடாமல், நம்முடைய வாழ்க்கையினுடைய செல்வங்களை அழித்து போடாமல், ஆசீர்வாதங்களை அழித்து போடாமல், இந்த ஆயுதங்கள், உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் கர்த்தர் போக பண்ண வேண்டும் என்று சொன்னால், என் ஆண்டவர் வேதத்திலே அநேக ஆயுதங்களை தேவ பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் காக்கப்படுவதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் காக்கப்படுவதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறது? தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், வேதத்திலே அநேக ஆயுதங்களை அவர் வைத்திருக்கிறார். இந்த ஆயுதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தரித்து கொண்டவர்களாக, இந்த ஆயுதங்களை நம்முடைய கரங்களிலே எடுத்து கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிற கோபத்தின் ஆயுதமாக இருந்தாலும், மரணத்தின் ஆயுதமாக இருந்தாலும், வறுமையின் ஆயுதமாக இருந்தாலும், இந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்மை தொடாதபடிக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். நான் வேதத்திலே கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ஒரு 7 விதமான ஆயுதங்கள் நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆயுதங்களை தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? வைத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆயுதங்கள் தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவைப்படுகிறது என்பதை கர்த்தர் உணர்த்தினாலே இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்து இந்த ஆயுதங்களை குறித்து சொல்லுகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலவெளியில் இந்த ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள, இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள, இந்த ஆயுதங்களை நாம் பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற கோப ஆயுதங்கள், மரண ஆயுதங்கள், வறுமை ஆயுதங்கள், இவைகள் எல்லாம் நம்மை, நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய தேசத்தையும், நம்முடைய சபையையும், நம்முடைய ஊழியங்களையும் தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார்கள். முதலாவது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. எபேசருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 13லிருந்து நீங்கள் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்பீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை கவனித்து கேளுங்கள். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலிலே தொடுத்தவர்களாயும்,
பாருங்க, அஸ்திரங்களை எல்லாம் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நில்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சர்வாயுத வர்க்கம். அந்த சர்வாயுத வர்க்கத்திலே ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, விசுவாசம் என்னும் ஆயுதத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக இருங்கள். பாருங்க, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற கோப ஆயுதம், மரண ஆயுதம், வறுமையின் ஆயுதம், இந்த நாட்களிலே நாம் மேற்கொள்ள வேண்டும். இவைகள் நம்மை ஒன்றும் செய்யாமல் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ண வேண்டும் சொன்னா நம்ம கையில சர்வாயுத வர்க்கம் விசுவாசம் என்னும் அந்த கேடகத்தை நாம் பிடித்துக் கொண்டவர்களாய், விசுவாசம் என்னும் அந்த என்கிற ஆயுதம் நம்முடைய கரங்களிலே இருக்கும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவராய் இருக்கிறார். எந்த ஆயுதமும் நம்ம என்ன செய்கிறது, சேதப்படுத்தாதபடிக்கு நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போக அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம கையில் என்ன ஆயுதம் இருக்கணும்? விசுவாச ஆயுதம், விசுவாசம் என்கிற ஆயுதம். அந்த சர்வ ஆயுதத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாக நிற்கிறவர்களாக, எதிர்த்து நிற்கிற அந்த அனுபவத்துக்கு, அவன் வீசுகிற ஆயுதங்கள் நம்ம மேல படாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசம் என்கிற ஆயுதம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு தாவீதுக்குள்ளே விசுவாச ஆயுதம் இருந்தது. சொல்றாங்க போலி அதை பார்த்தேன், நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் கூட வருகிறாய், நான் என்ன செய்தேன்? சிங்கத்தை அன்னைக்கு ஜெயிக்க எனக்கு கிருபை கொடுத்தவர், கரடியை ஜெயிக்க எனக்கு கிருபை கொடுத்தவர் என் பக்கத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு எப்போதும் இருக்கணும். தேவன் பிள்ளைகளுக்கு விசுவாசம் என்கிற அந்த ஆயுதம் இருக்கிற வரைக்கும் வேற எந்த ஆயுதமும் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்கிறவராயிருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போக பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் குறையாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது? 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரம். விசுவாசத்தின் உறுதியாயிருந்து, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள், தேவனுடைய வசனம் சொல், விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. இப்ப விசுவாசம் என்கிற ஆயுதத்தை நாம் வைத்துக் கொண்டிருப்பவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னா எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் என்ன செய்வானா? ஓடி போவான். விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நீங்க 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த விசுவாசம் என்கிற இந்த காரியம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வாசிக்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். எந்த ஆயுதம் வந்தாலும், எப்படிப்பட்ட ஆயுதமா, மரண ஆயுதமாக இருந்தாலும், கோப ஆயுதமாக இருந்தாலும், வறுமையின் ஆயுதமாக இருந்தாலும், வியாதி என்கிற ஆயுதமாக இருந்தாலும், கஷ்டம் துன்பம் என்கிற ஆயுதமாக இருந்தாலும், இவர்கள் எல்லாம் ஜெயிக்க நமக்கு உதவி செய்கிறது எது என்று சொன்னா விசுவாசம் என்கிற அந்த ஆயுதம். இப்போ தேவ பிள்ளைகளிடத்துல விசுவாசம் என்கிற ஆயுதம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்க கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம். அல்லேலூயா. நாமோ தெரிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவையும். தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? எதை தரித்துனா விசுவாசம் என்கிற அந்த மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களாக. அப்போ அந்த ஆயுதம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தேவன்
நம்மை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை வைக்காமல் போக பண்ணுவார். ரெண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு ஆயுதம் எது என்று சொன்னால், பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாருங்க, தேவனுடைய வசனம் சொல்கிறது, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மை கெடுப்பான். இப்போ தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் எந்த ஒரு மனுஷன் ஞான ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறானோ, ஞானம் உள்ளவனாக காணப்படுகிறானோ, அவனை என்ன செய்ய முடியாது? எந்த ஆயுதமும் என்ன செய்யக்கூடாது? வாய்க்காமல் போக பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஞானத்தை நாம் வைத்திருந்தால், ஞானம் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், ஞானம் நம்மை மற்றவர்களை காட்டிலும் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால் பலவான்களாய் மாற்றி விடுகிறது. சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், ஞானத்தை கேட்டார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே பொன்னை தாரும், பொருளை தாரும், எனக்கு போர் ஆயுதங்களை தாரும், யுத்த வீரர்களை தாரும் என்று கேட்கல. அவன் கேட்டது என்ன தெரியுமா? ஞானம் என்கிற ஆயுதம். அந்த ஞானம் என்கிற அந்த ஆயுதம் இருந்ததுனாலே தான் சாலமோனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி வைத்து அவனை என்ன செய்தார்? ஜனங்களை ஆளும்படியாக அவனுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய ஞானத்தை கேட்கும்படியாக என்ன செய்தார்கள்? எல்லாரும் அவனிடத்திலே வந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் ஞானம் ஆண்டவரிடத்தில் கேட்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் பிரச்சனை, என் வாழ்க்கையில் பிரச்சனை, என் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, என் ஊழியத்தில் பிரச்சனை, ஆண்டவரே எங்கே போனாலும் பிரச்சனை என்கிற காரியங்கள் இருக்கிறது, எனக்கு விரோதமான காரியங்கள் நினைச்சுக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம சொல்லுவோம்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானம் உன்னிடத்தில் இருந்தால் உன் வீடு உனக்கு கட்டப்படும். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் ஞானத்தோடு கூட காணப்படுகிறானோ, அது ஞானம் உள்ள மனுஷனோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருப்பார். நமக்கு ஒன்றே ஒன்று, ஞானம் என்கிற ஒரு ஆயுதம் வேண்டும். ஒரு முறை ஒரு தாயார் தன்னுடைய மகளை விவாகம் பண்ணி கொடுத்த பிறகு அடிக்கடி மாதத்துக்கு ஒரு முறை தன் வீட்டுக்கு என்ன செய்வான்? வந்து விடுவார். கேட்டால் வீட்டில் என்ன செய்கிறது? பிரச்சனை, மாமியாரோடு கூட பிரச்சனை, வீட்டில் இருக்கிறவர்களோடு கூட பிரச்சனை, கஷ்டம். இந்த தாயாருக்கு நன்றாய் தெரியும் தன்னுடைய மகளுடைய காரியத்தை குறித்து. என்ன காரியம்னு சொன்னால் தன்னுடைய வாய் என்ன செய்கிறதில்ல, அவளுக்கு சும்மா இருக்கிறதில்ல, எப்பொழுது துடு என்று சொல்லி பேசி கொண்டு இருப்பாள். எதாகிலும் என்ன செய்யுது? பேசினால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. இவைகளை அறிந்திருந்ததுனாலே இந்த தாயார் என்ன செய்தார்கள்? தன்னுடைய ஊழியக்காரரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டால், என் மகள் கல்யாணம் ஆகி 2-3 மாதம் தான் ஆயிடுச்சு, இதுக்குள்ளே என்ன செய்கிறது? 3-4 முறை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, கேட்டால் பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லுகிறாள். மாமியாரோடு கூட பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனைன்னு சொல்கிறார்கள், எந்த வேலை செய்தாலும் கஷ்டப்பட்டு சொல்லுகிறார்கள். என் மனைவி மகளை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும். இவருடைய வாய் என்ன செய்கிறதில்ல, துடுக்காய் பேசக்கூடியவள், இவளுக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டுமே தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் நல்ல ஜெபம் பண்ணி அந்த அம்மாக்கிட்ட ஒரு பாட்டில் கொடுத்து, அந்த பாட்டில் நிறைய என்ன செய்யுது? ஒரு தண்ணி கொடுத்து அனுப்பினார். அவர் சொன்னார், மகக்கிட்ட கொடுங்க. அந்த மகத்திட்ட செய்து மாமியார் வீட்டுக்கு போன உடனே இந்த தண்ணீரை என்ன செய்யணும்? அவர்கள் காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணிவிட்டு இந்த வாயில் என்ன செய்கிறது? இந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு அந்த மகளை இருக்க சொல்லுங்கள். மாமியார் திட்ட ஆரம்பித்தா, பேச ஆரம்பித்தா, வீட்டில் இருக்கிறவங்க யார் பேசினாலும் இந்த தண்ணியை என்ன செய்கிறது? வாயிலே வச்சுட்டு இருக்க சொல்லுங்கள். அவர்கள் எல்லாரும் பேசி முடித்த பிறகு கடைசியில் என்ன செய்கிறது? அந்த வாயில் இருக்கிற தண்ணியை துப்ப சொல்லுங்கள், அது எல்லாம் பிரச்சனை சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் கொடுத்தாரு. நான் அந்த அம்மா வந்தாங்க, வீட்டில் வந்து மகன்கிட்ட சொன்னாங்க, அம்மா உனக்காக போய் பாஸ்டர்கிட்ட நல்ல ஜெபம் பண்ணேன். அவர் நல்ல ஜெபம் பண்ணி அந்த பாட்டிலை கொடுத்து அனுப்புகிறார். இது ஊரில் என்ன செய்கிறது? ஒரு வசியம் பண்ணுகிற ஒரு மருந்து இருக்கிறது. இதை நீ உங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்கள் மாமியார்கிட்ட சண்டை வந்தா, நாத்தனார்கிட்ட சண்டை வந்தா, உங்கள் புருஷன்கிட்ட சண்டை வந்தா, இந்த சண்டை வர்ற நேரத்தில் எல்லாம் இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை வாயில் ஊற்றிக்கிட்டு
நீ வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வெளியே துப்பவே கூடாது. கடைசி வரைக்கும் அவர்கள் திட்டி முடிக்கிற வரைக்கும், அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும், அவர்கள் சண்டை போட்டு முடிக்கிற வரைக்கும் இது உன் வாயிலே இருக்கணும். அப்பொழுது தான் என்ன செய்கிறது, அவர்களை நீ என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அது சொன்னபடியாகவே அந்த 2-3 வருஷத்துல 4-5 முறை வந்த மகள் கடைசியில் என்ன செய்கிறது, வீட்டுக்கு வருகிறதையே மறந்து போய்விட்டார். தாயார்கிட்ட என்ன செய்கிறது, மறந்து போய்விட்டார். குடும்பத்தில் என்ன செய்கிறது, ரொம்ப சமாதானம். காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் இவள் என்ன செய்கிறது, அந்த தண்ணியை வாயில ஊற்றி கொண்டு அமைதியாக இருந்தார். திட்டின மாமியார், திட்டின மருமகள், அந்த நாத்தனார், குடும்பத்தில் இருக்கிறவர்கள்லாம் இவள் எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு பேசினாலும் வாய் திறக்காமல் இருக்கிறார்களே என்ற ஒரு நிலைமை வரும் பொழுது, அந்த அமைதியான ஒரு சுபாவத்தை கண்ட பொழுது எல்லாரும் என்ன செய்தார்கள், அந்த மகளோடு கூட சமாதானமாய் மாறினார்கள். அந்த குடும்பம் சுபிட்சியாய் மாறுது. காரணம் என்ன தெரியுமா, அந்த தாயினுடைய ஞானம். அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் சக்கரை தண்ணியை என்ன செய்கிறது, அந்த பாட்டிலில் ஊற்றி அந்த மகளுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் திட்டும் பொழுதெல்லாம் இவர்கள் என்ன செய்கிறது, வாய் பேசாமல் அமைதியாக இருந்த நிமித்தமாக அந்த வீட்டில் சமாதானம் ஏற்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் உங்கள் வீட்டில் சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காரியம் இருக்கணும். எங்கள் வீட்டில் கூட அப்படி தான் இருக்கும். எந்த சண்டை வந்தாலும் என் மனைவிக்கு மேலே நான் ரொம்ப கோவப்படுவேன். அல்லேலூயா. கோவப்படும் போதெல்லாம் என் மனைவி என்ன செய்வா தெரியுமா, சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். நான் திட்டும் போதெல்லாம் சிரிப்பு தான் வரும், சிரித்து கொண்டே இருப்பாள். அந்த சிரிப்பு எங்கள் வீட்டில் பிரச்சனையெல்லாம் மாற்றி போட்டு விடும். அல்லேலூயா. இப்போ ஞானம் நம்முடைய வீட்டில் ஆயுதமாக இருக்கும் என்று சொன்னால், அந்த ஞான ஆயுதம் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, நம்முடைய குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற, நம்முடைய வாழ்க்கையை கிடைக்க நினைக்கிற, நம்முடைய வேலையில் சமாதானம் இல்லாமையை கொண்டு வர நினைக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அருமையான காலவெல்ல கர்த்தர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் என்ன செய்யும், வாய்க்காமல் போகும். ஞானம் என்கிற ஆயுதம். முதலாவது விசுவாசம் என்கிற ஆயுதம், 2வது ஞானம் என்கிற ஆயுதம், 3வது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம், ரோமர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதுன்னு சொல்றோம். ரோமர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுடைய அவயங்களை நீங்கள் எப்படிப்பட்டதாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னால், நீதிக்குரிய என்ன செய்கிறது, ஆயுதங்களாக. நம்முடைய ஆயுதங்கள் எப்படிப்பட்டதாக மாற வேண்டும், நீதி செய்கிற ஆயுதங்களாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நீதி என்பது எது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க கேளுங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது, சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 15ஆம் வசனம். சாரி, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. பாருங்க, யோவான் ஸ்நானகனிடத்திலே வந்து இயேசுவுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவன் யோவான் ஸ்நானகன் ஆண்டவரிடத்தில் சொல்றான், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்கு, நீர் என்னிடத்துல வந்து ஞானஸ்தானம் பெறுகிறாயே என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நாம் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஏற்றதா இருக்கிறது. நம்முடைய நீதி என்பது எது என்று சொன்னால், என் ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படிதல். நானும் முதல்ல என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக போக வேண்டும். எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் என்கிற ஆயுதம் இருக்கிறதோ, அந்த கீழ்ப்படிதல் என்கிற ஆயுதம்
ஒரு நாளும் வேறு ஆயுதத்தை கொண்டு நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அருமையான தேவப்பிள்ளைய, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுமா கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் என்கிற ஒரு ஆயுதம் அப்படியே வாழ்க்கையில் வந்து விட்டால் அது எல்லாத்தையும் மேற்கொண்டு விடும். அருமையான தேவ பிள்ளைகளே, கணவர் கல்யாணத்தில் போனால் என் ஆண்டவர் என்ன செய்தார்? அது ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். கீழ்ப்படித்தார்கள், ஆண்டவர் சொன்னபடியே செய்தார்கள். அந்த வீட்டில் இருக்கிற என்ன செய்கிறது? அந்த குறைவை என்ன செய்கிறது? அவர்கள் மேற்கொள்ள முடிந்தது. கீழ்ப்படிதல் என்கிற ஆயுதம். பேதுரு சொன்னார், ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒன்றும் கிடைக்கல, கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னபடியே ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போட்டார். 2 படகு நிரப்பத்தக்கதாக மீன்களை பிடித்தார். அருமையான தேவப்பிள்ளையே, நீ என்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவம் இருக்கிறதோ, நீதியை நிறைவேற்றுகிற ஒரு ஆயுதம் உனக்குள்ளே காணப்படுகிறதோ, நீதி என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாகிய ஆயுதம். நீங்கள் வேதத்தில் ஒரு இடத்துல நீங்கள் வாசிப்பீன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசேப்பு நீதிமானாய் இருந்தான், நீதி செய்கிறவனாக இருந்தான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீதிமானாகிய அந்த யோசேப்பு அவளை அவமானப்படுத்தலையா? யாரை? மரியாதை. உனக்கு நல்லா தெரியும், தனக்கென்று நியமிக்கப்பட்ட மரியாள். அந்த மரியாள் இப்பொழுது என்ன செய்கிறான்? கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொன்ன உடனே இந்த உலகத்திலே முதலாவது என்ன செய்கிறது? அவளை அவமானப்படுத்தக்கூடியவன் இந்த யோசேப்பு மாத்திரம்தான். இந்த யோசேப்பு குறித்து என்ன? அவன் நீதிமானாக இருந்தான், நீதி செய்கிறவனாக இருந்தான். அப்போ நீதி என்கிற ஆயுதம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இருக்கிறது என்று சொன்னால், அந்த நீதினாகிய அந்த ஆயுதத்தை வைத்திருக்கிற சொன்ன யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க, யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க. அருமையான தேவப்பிள்ளையே, நீதி என்கிற ஆயுதம் உனக்குள்ளே இருக்குதா? எத்தனை பேரை அவமானப்படுத்தி இருக்கிறோம். மனைவியை அவமானப்படுத்தி இருக்கிறோம், குடும்பத்தில் அவமானப்படுத்துகிறோம், புருஷனை அவமானப்படுத்தி இருக்கிறோம், ஊழியக்காரர்களை அவமானப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேரை அவமானப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் நம்ம சொல்கிறோம், விசுவாசி, நான் தேவனுடைய பிள்ளை. அவமானம் என்கிற அந்த காரியம் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை அவமானப்படுத்தாமல் இருப்போம் என்று சொன்னால், நீதியாகிய ஆயுதங்களை தரித்திருக்கிறவர்கள். அப்போ நீதியாகிய ஆயுதம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் என்ன செய்யும்? வாய்க்காமல் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது, நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, ரோமரிலே 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்திலே வல்லவனானால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அருமையான தேவப்பிள்ளையே, இன்னைக்கு நீங்களும் நான் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். ஆண்டவரே என்று சொல்லி என்ன செய்கிறது? கூப்பிடுவது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படும் பொழுது நீதியாகிய ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 4ஆவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எந்த ஆயுதத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும்? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களையே நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றதுமா? அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான
தேவ பலன் என்கிற ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ளவர்களாய். போராயுதங்கள் எப்படிப்பட்ட போராயுதமா? தேவ பலன் என்கிற அந்த போராயுதத்தை நாம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். தேவ பலனை பெற்றுக்கொண்ட போராயுதம் அரண்களை நிர்மூலமாக்குகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவையானது எது என்று சொன்னா தேவ பலன். தேவ பலன் எப்படி கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறதா? பரிசுத்த ஆவி உள்ளத்திலே வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைந்து. அந்த பரிசுத்த ஆவியாருடைய அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னா அந்த பலன் நமக்கு என்ன செய்கிறதா? ஒரு ஆயுதமாய் மாறுகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன செய்கிறது? பலன் உண்டு. பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவோம், பலவீனத்துல என் பலன் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். தேவ பலனை நாம் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது தேவ பலன் என்கிற அந்த ஆயுதத்தை நாம் தரித்துக் கொண்டிருந்தார் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் பொழுது நம்ம பெற்று பிசாசு ஓடி போகும். எந்த பிசாசும் நமக்கு முழுமையாகி நிற்கவே முடியாது. பவுல் அப்போஸ்தலன் ஆவியிலே நிரம்பினான். ஆவியிலே நிரம்பி பிசாசுகளை துரத்தினான். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை என்னைக்கு ஆவியிலே நிரம்புகிறார்களோ, தேவ பலனினாலே என்கிற ஆயுதத்தை பறித்து கொண்டிருக்கிறாரோ அவனை சத்துரு நெருங்கவே முடியாது என்று வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவ பலன் என்கிற அந்த ஆயுதம் நமக்குள்ளே இருக்கணும். தேவ பலன் என்கிற அந்த ஆயுதம் ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்திலே தேவ பலன் இருக்கும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த தேவ பலனை அவன் என்ன செய்வது? ஆயுதமாய் பிலிப்பு என்ன செய்தானா? அந்த ரதத்தோடு கூட என்ன செய்தான்? ஓடி போனான் என்று வேதவசனம். எதனாலே? பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே, பலன் இருந்ததினாலே ரதத்தோடு கூட ஓடினானாம். அவ்வளவு பெரிய என்ன செய்கிறது? பலத்தை கொடுக்கக்கூடியது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். இப்போ தேவனுடைய வசனம் சொல்றது பலன் என்கிற ஆயுதம். தேவ பலன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, தேவ பலன் என்கிற ஆயுதம் இருக்கும் பொழுது, தேவ பலனினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தையே நாம் என்ன செய்கிறது? ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற முடியும். ஆறாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஐந்தாவதாக எபேசருக்கு நிறுவம் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கும் பொழுது இங்கே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். லட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் பாருங்க. இங்கே ஒரு ஆயுதத்தை குறித்து வேதவசனம் சொல்கிறது. என்ன ஆயுதத்தை நாம் எரிச்சுகிறது? தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டுமா? தேவ வசனம் என்கிற என்ன செய்கிறது? பட்டயம். தேவ வசனம் என்கிற ஆயுதம். நீங்க தேவ வசனம் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டா பிசாசு ஓடி போவான். அல்லேலூயா. ஏசாமி இடத்துல வந்து என்ன செய்தான்? வசனத்தை சொல்லி என்ன செய்தான்? பிசாசு ஏமாற்ற பார்த்தான். நீ தேவனுடைய குமாரனானால் இதை கல்லுகளை அப்பங்களாகும்படிக்கு நீ கீழ் குதிச்சா தேவ தூதர்கள் வந்து என்ன செய்வார்கள்? காத்துக்கொள்வார்கள். ஏன் இவைகளை கொண்டு வந்து அவன் சொன்ன பொழுது என் ஆண்டவர் அவன் பிசாசை எப்படி ஜெயித்தான் தெரியுமா? தேவ வசனத்தினாலே. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வசனத்தை எடுத்தார். அது சொன்னார், ஆண்டவர் ஒருவருக்கு தான் நான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை பரிச்சு பாராதிருப்பாயாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம். நீங்களும் நானும் வசனத்தை ஆயுதமாய் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னா, வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னா இந்த வசனம் நம்மை காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்தாரா? குணமாக்கினார். வேதவசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் அவருடைய வசனம்
வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வசனம் சொல்கிறது, வாசிங்க அந்த வசனத்தை. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு நம்முடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, வசனத்தை கொண்டு, வசனம் என்கிற ஒரு ஆயுதம். வேதத்திலே இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசித்தா, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வசனமும் அவருடைய வார்த்தையும் எப்படி இருக்குதா? அக்கினியை போல, சம்மட்டி போல, சுத்தியலை போல, கண்மலையை நொறுக்கக்கூடிய போல காணப்படுகிறது என்று வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டி போல. நீங்க பிலிப்பியருக்கு நிருபத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்வது பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் வீணாகவும் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கிட்டா, ஜீவ வசனம் என்கிற அந்த ஆயுதத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டா சுடர்களை போல பிரகாசிக்கும். பாருங்க, இப்ப தேவ வசனம் என்கிற ஒரு ஆயுதம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக காணப்பட வேண்டும். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதைக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தை பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது. பாருங்க, வசனம் நம்மை பிரகாசிக்க செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இருளுள்ள ஸ்தலத்திலே நம்மை நீ பிடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே போதும். ஆயுதத்தை நீ பிடிச்சிட்டு இருந்தா, தேவ வசனம் என்கிற ஆயுதத்தை இருளுள்ள ஸ்தலத்துல உங்களை என்னையும் பிரகாசிக்க பண்ணும். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காம போகும். உனக்கு விரோதமாய் கோபாக்கினே இருக்கிறது, உனக்கு விரோதமாய் மரணாக்கினே இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது. கோபாயுதங்கள், மரண ஆயுதங்கள், வறுமையின் ஆயுதங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்ன செய்யணும்? ஜெயிக்கணும்னு சொன்னா அவனுக்குள்ளே விசுவாசம் என்கிற ஆயுதம், ஞானம் என்கிற ஆயுதம், நீதியின் ஆயுதம், அது மாத்திரமல்ல தேவ பலன் என்கிற ஆயுதம். இங்கே தேவனுடைய வசனம் சொல்கிறது, வசனம் என்கிற ஆயுதம். நான் 6வதாக நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால் எந்த ஆயுதம் நமக்கு இருக்க வேண்டும்? 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது? 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை பாருங்க. தேவனுடைய வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினாலே, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியினாலே நீங்களும் அப்படிப்பட்ட ஆயுதத்தை, பாடுகள் என்கிற ஆயுதத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். பாடு என்கிற ஆயுதம் மோசேயை குறித்து வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்கிறானா, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து தேவ பிள்ளைகளோடு கூட என்ன செய்கிறானா, பாடுகளையும் துன்பத்தையும் அனுபவிப்பதையே என்ன செய்தானா, தெரிந்து கொண்டான். எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்கிறோம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருத்த நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுப்புவது, தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே, பாடுகளை அனுபவிப்பதே, பாடுகளை ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, அவரோடு கூட பாடுபட்டார், அவரோடு கூட என்ன செய்யுமா, ஆளுகை செய்யும். கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டார். அருமையான தேவ பிள்ளையே, பாடுகள் இல்லாத காரியம் ஒன்றும் இல்லை. பாடுகள் பட்டாதான் நம்ம ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்கிறது, பாடு வேணாம், கஷ்டம் வேணாம், ஆனால் நான் என்ன செய்யணும், நல்ல ஆளுகை செய்யணும், நல்ல அதிகாரத்தில் இருக்கணும், ஒரு கால் ஜாப்போடு கூட இருக்கணும். இல்லை, எவ்வளவு நாம் பாடுபடுகிறோமோ அவ்வளவு கர்த்தர் சொல்லுகிறார், பாடு என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டால் போதும். எந்த பாடு வந்தாலும் சரி, அதை நாம் என்ன செய்கிறது, சகிக்கிறதற்கு, பொறுத்து கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். எதிர்காலங்களில் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பாடுகளை என்ன செய்கிறது பார்த்துருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து எல்லா கஷ்டங்களையும் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும், எல்லா பாடுகளையும் அனுபவித்ததுனால தான் இன்னைக்கு எதை குறித்தும் கவலையே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ல, அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ண வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, நேரடியாக என்ன செய்வார்கள், நமக்கு விரோதமாய் பேசுவார்கள். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா, பாடு என்கிற ஆயுதத்தை நம்ம எப்போதும் நமக்கு முன்பாக, என் ஆண்டவர் ஏற்றமா நமக்காக பாடுபட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரமா 12ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் வாசிங்க, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்தாரா, தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்ன செய்தாராம், வாசுங்க 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் என்ன செய்கிறாரா, வீற்றிருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். எத்தனை பேர் பாடுபட்டாங்க, பாடுபட்டவங்கெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் விட்டுட்டாரா, இல்லை. எவ்வளவு பாடுகள் இருந்தோம். பாடுகளை நாம் என்ன செய்கிறது, ஆயுதங்களாக நாம் வைத்து கொண்டால் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிறவர். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் பட்டுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் அவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களையும் பொறுமையையும் சகித்தால் அதுவே பிரதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் பொருட்டு பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அல்லேலூயா. பாடுபட்டு நாம் என்ன செய்கிறது, அதை சகித்தால், நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் பொழுது சகித்தால், அப்போ கர்த்தர் சொல்ற, பாடு உன்னை என்ன செய்திருவா, உனக்கு ஒரு விதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகப்படும். யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு நன்மை செய்ய போனான், ஆனால் அவனை பாடுபடுத்தினார்கள். ஆனால் அந்த பாடுகளை அவர் சகித்தான். விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவனை சங்கிலிகளினால் கட்டி போட்டார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, வசனம் அவனை புடமிடுகிறதுக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு அந்த ஆயுதம் இன்னைக்கு என்ன செய்கிறது தெரியுமா, அவர்கள் செய்ததெல்லாம் வாய்க்காமல் கர்த்தர் போக பண்ணினார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம் பாடுகள் நாம் அனுபவிக்கிற கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாடு என்கிற ஆயுதம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணுவார். நீங்கள் 7ஆவதாக ஒரு வசனத்தை வாசிங்க, நாம் வாசித்து ஜோபிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யணுமா, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு
பிசாசுனுடைய கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நம்முடைய கரங்களிலே நம்முடைய ஆண்டவர் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. அவருடைய ஆயுதங்கள். என் ஆண்டவர் எப்படிப்பட்டாய் இருக்கிறார்? இந்த உலகத்துக்கு ஒளியாய் நம்மை வைத்திருக்கிறார், கலங்கரை விளக்குகளாய் வைத்திருக்கிறார். அவர் ஒளியிலே நடந்தது போல நாம் என்ன செய்யணும்? ஒளியிலே நடக்கிறவர்களாக. என் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருந்த காரியங்கள், அவரில் இருந்த சிந்தைகள், அவரில் இருந்த பார்வை, அவரில் இருந்த பேச்சு, அவரில் இருந்த நடை, அவருடைய இருந்த என்ன செய்கிறது? தேவ சித்தம் செய்கிறது. அவரை போல என்ன செய்கிறது? நடக்கிற அந்த காரியம். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த காலத்தின் கிரியைகளை நாம் அகற்றிவிட வேண்டும். நம்ம என்ன செய்கிறதா? இருளின் அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு நம்மை வரவழைத்த தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்துக்கு கர்த்தர் நம்மை வரவழைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியம் இருக்குதுமா? நம்முடைய ஆண்டவருடைய காரியங்கள், ஒளியின் ஆயுதங்கள், ஆண்டவருக்குள்ள இருந்த ஆண்டவருடைய என்ன செய்கிறது? காரியங்கள். ஆண்டவர் எப்படி நடந்தாரோ, எப்படி ஜீவித்தாரோ, எப்படி காணப்பட்டாரோ அவரை போல நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் அவரை தரித்து கொண்டவராய். அதெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எனக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து போல என்ன செய்கிறது? அச்சு அடையாளங்களை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரை ஒன்றுவரும் கண்டிராததும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. பாருங்க, ஒருவரே சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். நீங்கள் தேவனுடைய வசனத்தை நீங்கள் அநேக இடங்களில் வாசிக்கும் பொழுது என் ஆண்டவர் ஒளியிலே இருக்கிற ஒரு தேவன். அவருடைய காரியங்களை ஆயுதங்களாக நாம் தரித்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதவசனம் ஆண்டவரே வார்த்தை சொல்லுகிறபடி அவங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி இருக்கிறவருடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே, கர்த்தரின் கோபத்தின் ஆயுதங்கள், ஆண்டவரே மரண ஆயுதங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறபடி வறுமையின் ஆயுதங்கள் எங்களை ஆண்டவரே மேற்கொள்ளாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு நீ சொல்லியிருக்கிறீர், நாங்கள் எந்த ஆயுதங்களை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறீரோ அந்த ஆயுதங்களை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக காணப்பட கர்த்தர் நீ கிருபைதாரும். ஆண்டவரே, விசுவாசம் என்னும் ஆயுதம், ஞானம் என்கிற ஆயுதம், நீதியின் ஆயுதம், வசனமாகிய ஆயுதம், பாடுகள் என்கிற ஆயுதம், ஒளியின் ஆயுதம், தேவபலன் என்கிற ஆயுதத்தை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக காணப்பட ஆண்டவரே, இந்த ஆயுதங்கள் எப்போது எங்களுக்குள்ளாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அப்படி செய்ய போறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இது கடைசி காலம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே சுவே இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆயுதங்களை நாங்கள் ஆண்டவரே கர்த்தா எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், எந்த சூழ்நிலையில உபயோகப்படுத்த வேண்டும், எந்த இடத்துல இந்த ஆயுதங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லி தருவீர் என்று சொன்னால் எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிறேன், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறேன், எங்கள் சபைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறேன், எங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறேன், எங்கள் தேசத்துக்கு எங்கள் நாட்டுக்கு ஆண்டவரே சபை மக்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் வாய்க்காமல் போக பண்ணத்தக்கதாக எங்களுக்கு நீ கிருபை பலன் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையும் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் தேவரை கிருபையை நீ தந்து நீர் வழிநடத்தும். எல்லாவற்றையும் பொற்கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். இந்த நாளை காண செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து வரப்போகிற நாட்களில எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை ஆண்டவரை நீர் உருவாக்கிபடியாக ஜெபிக்கிறோம். நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். நாட்டினுடைய தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே அரசியல் தலைவர்களுக்காக
ஆட்சி செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர்களுக்கெல்லாம் வேண்டிய ஞானத்தையும் ஆண்டவர் புத்தியும் அறிவையும் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பையும் தேவரே நல்ல தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபையை பலன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையும் தந்தை நீ நடத்தும். சாட்சி விளங்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆத்மா, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பேசுவோம்.